வணக்கம் நேயர்களே, நான் உங்க ரெஜியா பேசுறேன். இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் 10, தாரணியின் துணிச்சல். மீண்டும் விக்ரமாதித்தர் மனம் தளராமல் மரத்திலே ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்திவிட்டு பின்னர் அதை சுமந்து கொண்டு மயானத்தை நோக்கி செல்லும் போது அதனுள்ளில் இருந்த வேதாளம் திரும்பவும் அதன் வாயை அசைக்க தொடங்கியது. மன்னா, உன்னுடைய இந்த அபார துணிச்சல் பாராட்டுக்குரியது. பேய் என்று தெரிந்தும் அதை தைரியமாக எதிர்கொள்ள துணிந்த ஒரு பெண்ணான தாரணியின் கதையை உனக்கு கூறுகிறேன் கேள். உன்னை போன்றுதானே அவளும் என்று சொல்லிவிட்டு கதை சொல்ல தொடங்கியது. மதனபுரி கிராமத்தில் வசித்து வந்த வீரன் என்ற வாலிபன் அதே கிராமத்தை சேர்ந்த மாலினி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். பெயர்தான் அவனுக்கு வீரனை தவிர தன் தாயை கூட தட்டி கேட்க துணிவில்லாதவன். அவன் தாய் கங்கா தன் மருமகளை மிகவும் கொடுமைப்படுத்தி வந்தார். அவன் கண்டும் அவன் தாயை கண்டித்ததே இல்லை. பலமுறை மாலினி தன் கணவனிடம் தனி குடித்தனம் சென்று விடலாம் என்று கெஞ்சியதும் உண்டு. ஆனால் அவன் அதை காது கொடுத்து கூட கேட்டதில்லை. தன் கணவன் கையாளாகாதவன் என்று புரிந்து கொண்ட மாலினி அந்த நரகத்திலிருந்து தப்ப ஒரே வழி தன் மாமியாரை கொன்று விடுவதுதான் என்று முடிவுக்கு வந்தாள். ஒரு நாள் மாமியார் அருந்தும் பாலில் கொடிய விஷத்தை கலந்து விட்டார். ஆனால் என்ன துரதிர்ஷ்டமோ, தானே அந்த விஷம் கலந்த பாலை தெரியாமல் அருந்தி விட்டார். மாமியாரின் கொடுமை தாங்காமல் மாலினி தற்கொலை செய்து கொண்டாள் என்ற கிராமத்தில் எல்லோரும் நம்பினார்கள். காட்டுத்தீ போல அது பரவியது. பிறகென்ன, துர்மரணம் அடைந்த மாலினி பேயாக மாறி அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வந்தாள். தன் மாமியாரை பழிவாங்கும் வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருந்தார். 1 வருடம் சென்றது. கங்கா தன் மகனுக்கு 2ஆம் திருமணம் செய்து வைக்க முயன்றாள். ஆனால் கங்கா ஒரு கொடுமைக்காரி என்று அறிந்த கிராமத்தினர் பெண் கொடுக்க தயங்கினார்கள். கடைசியில் அந்த கிராமத்தில் மிகவும் ஏழையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த தாரணியை தன் மகனுக்கு மணமுடித்து எண்ணிய கங்கா அவள் பெற்றோரிடம் வழியே சென்று வரதட்சணை எதுவும் வேண்டாம் என்றும் திருமணம் செலவுகளையும் தானே ஏற்றுக்கொள்வதாகவும் கூறி தாரணியின் பெற்றோர் திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார். ஆனால் தாரணிக்கு கங்காவின் மருமகளாக செல்ல விருப்பமில்லை. ஆயினும் தன் குடும்பத்தின் ஏழ்மையை மனதில் கொண்டு அரை மனதுடன் சம்மதித்தார். சிறு வயது முதல் தான் பூஜித்து வரும் ஜெகதாம்பாள் அம்மனை தீவிரமாக பூஜை செய்து தன் எதிர்கால வாழ்க்கை மகிழ்ச்சியாக கழிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். ஒரு நாள் அம்மன் கோயிலிலிருந்து வெளியே வரும்போது மரத்தடியில் ஒரு பெண் யோகினி அமர்ந்திருக்க கண்ட தாரணி அவளை சென்று வணங்கினார். பின்னர் அவளிடம் தன் வளமான வாழ்விற்கு வரம் வேண்ட யோகினியும் ஆசீர்வாதம் செய்தாள். தாரணி சென்ற பிறகு தன் தியானத்தில் மாலினியை கண்ட யோகினி அவளை அழைத்து வீரனின் வீட்டை விட்டு வெளியேறி பேய்கள் வசிக்கும் உலகத்திற்கு சென்றுவிட சொன்னார். அதற்கு பேய் வடிவத்தில் இருந்த மாலினி, நான் என்னை கொடுமைப்படுத்திய மாமியாரை அந்த வீட்டிலிருந்து வெளியேற்றும் வரை அங்குதான் சுற்று வரைவேன். அதற்கு ஏதாவது வழி தெரிந்தால் சொல்லுங்கள், தவிர என் கணவருடன் வாழ்க்கை நடத்த ஏதேனும் வழி இருந்தாலும் கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு யோகினி, பேயான நீ மனிதனுடன் குடித்தனம் நடத்த முடியாது. இருந்தாலும் உன் கடந்த காலத்தை நினைத்து உன்மேல் பரிதாபம் உண்டாவதால் சில நாட்கள் உன் கணவருடன் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்த வரம் தருகிறேன். உனக்கு மனித உருவம் தருகிறேன். ஆனால் அது தற்காலிகமானதுதான் இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க நினைத்தால் உனக்கு நரகம்தான் கிடைக்கும். தவிர உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவரை உன்னிடம் சில அற்புத சக்திகள் இருக்கும். கடவுள் நம்பிக்கை உண்டாகிவிட்டால் மீண்டும் பேயாக மாறுவாய். ஒரு விஷயத்தை புரிந்து கொள். நீ எப்படியாயினும் சில நாட்களுக்கு பின் பேயாக மாறி உன் ஆயுள் காலத்தை கழித்து விட்டுத்தான் மீண்டும் மனித பிறவி கிடைக்கும் உனக்கு. அந்த சில நாட்களுக்கு மட்டும் நீ மன வாழ்க்கையை மேற்கொள்வாய் என்று ஆசிர்வதித்தார். அவளுடைய கடைசி விதியான உயிர் பிரியும் தருணம் வந்தபின் அவள் இறப்பது போல இவளுக்கு வரம் கிடைத்தது. உடனே மாலினின் தன் பழைய உருவத்தை பெற்றுவிட்டாள். நேராக தன் வீட்டுக்கு சென்று கதவை தட்டினாள். கதவை தட்டியவுடன் திறந்த அவளுடைய கணவரும் மாமியாரும் பேய் பேய் என்று பயந்து கொலை நடுங்க அவர்களிடம் நடந்ததை விளக்கினாள். பிறகு முதல் காரியமாக தன் மாமியாரை வீட்டை விட்டு வெளியேற்றினாள். பின்னர் தன் கணவனுடன் சுதந்திரமாக வாழத் தொடங்கினார். அபூர்வ சக்திகளினால் வீட்டையே மாளிகை போல் மாற்றினார். அறுசுவை விருந்து படைத்தாள். ஆனால் வீரனுக்கு எதையும் அனுபவிக்க முடிவதில்லை. மாலினியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பேயாகத்தான் உணர்ந்தானே தவிர அவளை மனித ஜென்மமாக நினைக்கவே முடியவில்லை. அதற்குள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட மாமியார் கங்கா ஊரெங்கும் தன் மருமகள் எனும் பேய் தன் வீட்டுக்கு வந்து தன் பிள்ளையை கொடுமைப்படுத்துவதாகவும் தன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டதாகவும் அந்த பேயை விரட்ட உதவி செய்யுமாறும் முறையிட்டாள். உடனே துணிச்சல் மிக்க சிலர் மாலினியை விரட்டவிட முன்வர அவர்களை மாலினி பயமுறுத்தி விரட்டி விட்டாள். யாரையும் அவள் வீட்டுக்குள் நுழைய விடுவதில்லை. அதிலிருந்து மாலினியின் அருகில் செல்ல கிராமமே அஞ்சியது. மாலினியின் அட்டகாசத்தினால் வீரனின் 2வது திருமணம் ஏற்பாடு தடைப்பட்டது. ஆனால் நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு தன் திருமணம் தடைப்பட்டதை எண்ணி வருந்திய தாரணி எப்படியாவது திருமணத்தை வெற்றிகரமாக நடத்த முடிவு செய்தார். அதனால் ஒரு நாள் வீரனின் வீட்டிற்கு தனியே சென்றிருக்கிறாள் அவள். அவளை கண்ட மாலினி, யார் நீ? நான் தாரணி, வீரனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவள். நான் இருக்கும் வரை வேறு எந்த பெண்ணையும் அவன் மனைவியாக நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அவன் மனைவி. என்னிடமே வந்து இப்படி கூறுகிறாயா?
நான் சொல்வதை கேள். என்னதான் நீ இப்போது மனித உருவம் பெற்றிருந்தாலும் நீ நிரந்தரமாக வீரனின் மனைவியாக முடியாது. தயவு செய்து என்னை வாழ விடு. என் வாழ்க்கையில் நிகழ்ந்த அநியாயத்தை பற்றி நீ அறிய மாட்டாய். என் மாமியார் என்னை மிகவும் கொடுமைப்படுத்தினாள். அதனால் அவளை கொல்ல முயன்ற நான் துரதிருஷ்டவசமாக இறந்து போனேன். இப்போதாவது என்னை நிம்மதியாக வாழவிடு. உன் மாமியார் மனதை மாற்றி நல்லவளாக நீ முயற்சி செய்திருக்க வேண்டும். அதற்கு நீ என்னைப் போல் அம்மனை இடைவிடாமல் பூஜை செய்திருந்தாலே நடந்திருக்கும். ஆனால் நீ உன் மாமியாரை கொலை செய்ய திட்டமிட்டு அந்த பாவத்தை இப்போது அனுபவிக்கிறாய். ஆனால் நான் உன்னை போலன்றி அம்மனை அல்லும் பகலும் வழிபட்டு பிரார்த்தனை செய்திருக்கிறேன். தவிர எனக்கு வீரனுடன் மகிழ்ச்சியான மனவாழ்வு கிட்டும் என்று ஒரு யோகினியும் ஆசி வழங்கியிருக்கிறாள். அதனால் அம்மனின் அருள் பெற்ற என்னை வாழவிடு. நீயும் அம்மனை இன்று முதல் வழிபட்டால் மறுபிறவிலாவது நீ நலமாக இருக்கலாம். இதோப்பா, எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது. உன்னுடைய கடவுள் நம்பிக்கை வீண் என்று இப்போதே நிரூபிக்கிறேன் என்று சீறிய மாலினி பயங்கர பேயுருவம் எடுத்து தாரணியின் மீது பாய முற்பட்டாள். ஆனால் சிறிது அஞ்சாத தாரணி, அம்மன் என்னை காப்பாற்றுவாள், உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சவால் விட மாலினி அவள் மீது பாய்ந்தாள். ஆனால் அவளுடைய தாக்குதலினால் மிகுந்த ஏமாற்றத்துடன் மீண்டும் மனித உருவம் எடுத்த மாலினி, ஆஹா, நீ உண்மையாகவே அம்மன் அருள் பெற்றவள்தான் என்றவள் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்த பின், நீ சொல்வது உண்மைதான் தாரணி. ஆகவே நான் இந்த வீட்டை விட்டு சென்றுவிட முடிவு செய்து விட்டேன். நீயே வீரனை மணந்து கொண்டு சுகமாக இரு என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினார். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம், மன்னா, முதலில் வீரனை திருமணம் செய்து கொள்ள தயங்கிய தாரணி பிறகு எப்படி சம்மதித்தாள்? எத்தனையோ பலசாலிகளை மந்திரவாதியை விரட்டி அடித்த மாலினியால் தாரணியை ஏன் ஒன்றும் செய்ய முடியவில்லை? தன் கணவனை வேறு எந்த பெண்ணும் திருமணம் செய்ய விடமாட்டேன் என்று உறுதியாக இருந்த மாலினி திடீரென மனம் அறியது ஏன்? என்னுடைய கேள்விகளுக்கு விடை தெரிந்தும் நீ மௌனமாக இருப்பாயா? என்ன ஆகும் தெரியுமா மன்னா? உடனே அதற்கு விக்ரமாதித்தன், தாரணி முதலில் வீரனை மனம் செய்து கொள்ள தயங்கியது உண்மைதான். தாரணியை சம்மதிக்க செய்தது அவளுடைய குடும்பத்தில் ஏழ்மை மட்டுமின்றி அவளுக்கு அம்மனின் மீதிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான். பொதுவாகவே பேய்களுக்கு சில அமானுஷ்ய சக்திகள் உண்டு. தவிர யோகினியின் அமானுஷ்ய சக்தியினால் தாரணியை கொன்றுவிட முடியும் என்றே மாலினி நம்பினாள். ஆனால் அவளால் தாரணியை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்போதுதான் தாரணிக்கு அம்மன் அருள் பரிபூர்ணமாக உள்ளதென்று, அவளை எந்த அமானுஷ்ய சக்தியும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் புலம்பட அவளுக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டாகிவிட்டது. யோகினி கூறியபடி கடவுள் மீது நம்பிக்கை பிறந்தால் தன் சக்தியை இழக்க நேரிடும் எனும் விஷயம் ஞாபகம் வந்தது. தவிர மற்றவர்களுக்கு தீங்கு செய்தால் தான் நரகத்திற்கு செல்ல நேரிடும் என்ற யோகினியின் வாக்கு நினைவு வந்தது. தனக்கு மனித உருவம் தற்காலிகமானதுதான் என்று ஞாபகம் வந்தது. ஆகவே அவள் இந்த ஜென்மம் இதோடு முடிவடைந்தது தான் என்று நினைத்து அந்த வீட்டை விட்டு வெளியேறினார். விக்ரமாதித்தனின் சரியான பதிலால் மௌனம் களையவே வேதாளம் மீண்டும் முருங்க மரத்தில் ஏற பறந்து சென்றது. வேதாளத்தின் சூட்சமமும் விக்ரமாதித்தனின் விடாமுயற்சியும் தொடர்கிறது. அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலாம் நேயர்களே. தொடர்ந்திருங்கள். வணக்கம்.